the real fear of God என்னன்னா, நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு இன்னைக்கு இல்லை பிரதர், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மாற மாட்டேன் நான். அது கிடையாது. அது துவக்கம். அது துவக்கம். நீ தாய், இதுதான் உன் தாயினே தெரியாது. ஆனா தாய்க்கு குழந்தைய இது ஏன் குழந்தைன்னு தெரியும். அந்த குழந்தை என்ன செய்யுது? அழுகிற பொழுது தாய் என்ன கொடுக்குதோ அது நம்பிக்கையோடு அது சாப்பிடுது. அதுக்கே தெரியாது நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா. அதுக்கு தேவை பசி. அந்த பசிக்கு ஏற்ற உணவு. அந்த உணவு தனக்கு போதுமா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா. அந்த குழந்தை பிடிக்கலாம், துப்பி இருக்கு, பிடித்தா அதை சாப்பிடுது. தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் அப்படி ஒரு குழந்தையில இருந்தா நம்மளை தேவன் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே நம்மளை எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார். ஆனா அந்த கிருவிக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறோம். அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் செயல்படுத்துவதற்கு உன் உள்ளம் எவ்வளவு துடிக்குது. 24 மணி நேரத்துல அவர் ஒரு 2 minutes உன் ஹார்ட்டை நிறுத்தினா உன் கதை க்ளோஸ். நம்முடைய அக்கிரமங்களை பார்த்துக்கிட்டா இருக்கிறார். அவரு மன்னிச்சிட்டாரு. எவ்ரி டே காலையில நைட்டு 12 தாண்டும் போது அன்னைக்கு வரைக்கும் சிந்தனை இருந்த அக்கிரமங்கள் செயல்பாடுகள் தான் மன்னித்து கொண்டே இருக்கிறார். அட்லீஸ்ட் இந்த 12:01 நைட்ல அவனுக்குள்ள ஒரு நல்ல சொப்பனம், நல்ல தரிசனங்கள், அதற்கு காத்திருக்கிறவனா இருக்கிறானா? ஒருவேளை தூங்கும் போது அவன் எவ்வளவு லேட்டா தூங்கட்டும், எவ்வளவு கஷ்டத்திலேயாவது தூங்கட்டும், எவ்வளவு நஷ்டத்திலேயாவது தூங்கட்டும், எவ்வளவு பிரச்சனையாவது தூங்கட்டும், ஆண்டவரே இந்த உலகம் என்னை நிராகரிச்சிச்சு, என்னை வெறுக்குது, என்னை ஒதுக்குது, என்ன நல்ல பேர்ல சொல்லல. ஆனா சாமி நீங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு பயந்து நான் என்னை அர்ப்பணித்தா அந்த கிருபையை என் மீது தொடரும்படி யாரு காத்திருக்கிறார்களோ அவங்க எல்லைகளை அவர் என்ன செய்யறாரா? சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறார். சோ நேற்று இரவு 12 மணிக்கு முன்பாக எத்தனை கசப்புகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை போராட்டங்கள் உன் மேல இருந்திருந்தாலும் God wants to do one thing. If you are awaiting for the grace of the God, அவருடைய கிருபைக்காக நீ காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால், ஆண்டவரே இந்த சங்கடங்கள் உமக்கு நான் எந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம இருந்துட்டேன், என்ன மன்னிக்க ஆரம்பிக்குது. உன் இருதயம் ஆரம்பிச்சா அவர் எத்தனை வருஷம் கிருபையை வச்சிருந்தாரோ நீ அதை பெற்றுக்கொள்ளாத அள்ளி கொடுத்துருவார்.